உதயநிதி ஸ்டாலின் ஒரே ஒரு செங்கலை தூக்கி காண்பித்து துணை முதலமைச்சர் வரை ஆகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பிரேமலதா விஜயகாந்த், தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி தேமுதிக தான் எனவும் விரைவில் கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் எனவும் தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்னு ஆரம்பிக்கிறோம் சொல்லி பல நாட்களாக இருக்கு. இன்னும் அதற்கான பணி ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அங்க ஒரு செங்கலை எடுத்துன்னு போனவர் தான் நம்ம உதயா. இந்த செங்கலை காமிச்சே இன்னைக்கு துணை முதல்வர் வரைக்கும் ஆயிட்டார். அதனாலதான் நான் சொல்றேன், இங்க உறுதியாக எய்ம்ஸ் மருத்துவமனை நிச்சயம் வரும். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எங்கள் நிர்வாகிகள், எங்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி உறுதியாக இந்த முறை அமைப்போம். அந்த கூட்டணி மகத்தான கூட்டணியாக அமைப்போம். அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றி கனிகளை நம் தலைவர் காலடியிலே பதிய வைக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனவே நீங்க எல்லாரும் உறுதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி